நல்லவங்க தான் வாழ்க்கையில அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இதை நீங்க நம்புறீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். வணக்கம், இது கதை நிலையம். நான் ஆதினி. உலகத்திலேயே ரொம்ப நல்ல மனசு கொண்ட ஒரு மனுஷங்க. ஆனாலும் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் மட்டும்தான் சந்திச்சாரு. அவர் யாருன்னு தெரியுதா? அவர்தான் கர்ணன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்க வாழ்க்கையில எப்பவாச்சும் நான் பண்ணது எல்லாமே சரிதான், நல்லது மட்டும்தான் நான் நினைச்சேன், ஆனா திரும்ப திரும்ப கஷ்டம் மட்டும்தான் அனுபவிக்கிறேன், இந்த ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா? இதே ஃபீலிங் தாங்க கண்ணனுக்கும் லைஃப் ஃபுல்லா இருந்துச்சு. இது வெறும் மித்தாலஜி ஸ்டோரி இல்ல, இது நம்ம எல்லாரோட வாழ்க்கை. இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப கதைக்கு போலாம். கர்ணன் பிறந்தது என்னவோ அரச குடும்பத்துல தான். ஆனா வளர்ந்தது சாரதி வீட்டுல. ஏன்னு கேக்குறீங்களா? அங்கதான் கதை தொடங்குது. அவனோட அம்மா குந்தி தேவி. சூரியன் கொடுத்த வரத்தால கர்ணன் பிறந்தான். ஆனா உலகம் என்ன நினைக்கும்னு பயந்து அந்த குழந்தைய பெட்டியில வச்சு கங்கை நதியில விட்டுட்டாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பிறந்த குழந்தைக்கு வாழ்க்கையில முதல்ல என்ன தெரியும்? அம்மா முகம், அம்மா வாசம். ஆனா கர்ணனுக்கு கங்கை நதி. அதிரதன்னு ஒரு நல்ல சாரதி அவனை எடுத்துட்டு போயிட்டு அன்போட வளர்த்தாரு. அவனுக்கு பேரும் வச்சாரு, கர்ணன். ஆனா உலகம் அவனை சாரதி பையனை மட்டும்தான் பார்த்துச்சு. கர்ணனுக்கு இருக்க ஒரே கனவு உலகத்திலேயே சிறந்த வில்லாளியா ஆகணும் அப்படின்றதுதான். அதனால துரோணர் கிட்ட போயிட்டு கத்துக்கிறதுக்காக போனாரு. ஆனா நீ சாரதி பையன், இங்க உனக்கு இடம் இல்ல அப்படின்னு துரோணர் திரும்பி அனுப்பிட்டாரு. அந்த நேரத்துல நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அழுதுருப்போம், இல்லையா அந்த முயற்சியை கைவிட்டிருப்போம். ஆனா கர்ணன் என்ன பண்ணாருன்னா காட்டுக்கு போனாரு. தனியா வருஷ கணக்கா பயிற்சி பண்ணாரு, யாரும் பார்க்காம. பிறகு பரசுராமர் கிட்ட போய் கத்துக்கிட்டாரு, தன்னை ஒரு பிராமணன்னு சொல்லி. ஏன்னா வேற வழி இல்லை. அப்படி ஒரு நாள் குரு களைப்புல கர்ணனோட தொடையில படுத்து உறங்கிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு ராட்சச வண்டு கர்ணனை தொடையில கடிச்சிருச்சு. ரத்தம் வழிஞ்சு ஓடனாலும் அவன் அசையவே இல்லை. ஏன்னா குரு விழிப்படைய கூடாது அப்படின்னு அவன் அந்த வலியை தாங்கிக்கிட்டான். அப்படியும் அவனோட வழிஞ்சு ஓடின ரத்தம் குரு மேல பட்டதுனால பரசுராமர் எழுந்து பார்த்தாரு. ஒரு பிராமணனால இந்த வலியை தாங்கிக்க முடியாது, நீ பிராமணன் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சாபம் கொடுக்கிறாரு. என்ன சாபம்னா, மிக முக்கியமான நேரத்துல நீ கத்துக்கிட்ட மந்திரத்தை மறந்துடுவ அப்படின்றது. ஒரு அரங்கத்துல கூட்டமெல்லாம் கூடி இருக்கிற இடத்துல கர்ணன் தன்னோட வில் திறமைய காட்டுறான். ஆனா அங்க சுத்தி இருக்க மக்க அவனோட திறமைய பார்க்காம உன்னோட குலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. உடனே அந்த நேரத்துல துரியோதனன் எழுந்தான். இவன் என்னோட நண்பன், இன்னையில இருந்து இவன் இங்க ராஜா அப்படின்னு சொல்றாரு. கர்ணனோட வாழ்க்கையில முதல் முறையா யாரோ ஒருத்தன் அவனை கேள்வி கேட்காம முழுசா ஏத்துக்கிட்டான், அவனை மனுஷனா பார்த்தான். அந்த ஒரு தருணம் கர்ணன் உயிரையும் கொடுக்கறதுக்கே தயாராயிட்டான். நம்ம வாழ்க்கையிலயும் இப்படி ஒருத்தர் வருவாங்க. அவங்க சின்ன உதவி நமக்கு பெரிய உலகமா மாறும். ஆனா இதுதான் கர்ணனோட கதையோட மிக முக்கியமான உண்மை. கர்ணனுக்கு எல்லாம் தெரியும். தர்மம் பாண்டவர்களிடம்தான் இருக்கு. துரியோதரன் தவறு பண்றான்னு தெரியும். யுத்தம் நடந்தா தோத்துருவோன்னு தெரியும். ஆனா அவன் அத பண்ணான். தவறான பட்கம்தான், ஆனா நண்பனுக்காக நின்னான். இது ஸ்டூபிடிட்டியா இல்ல லாயல்ட்டியா? வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் நம்ம ஏத்துக்கிட்டா அவங்களுக்காக எந்த சாக்ரிஃபைஸ் வேணாலும் பண்ணுவோம், அந்த ஃபீலிங் நமக்கு தெரியும். கர்ணன் தப்பான பக்கத்துல இருந்திருக்கலாம், ஆனா அவன் அன்கிரேட்ஃபுல் இல்ல. அதுதான் அவன் கிரேட்னஸ். இன்னொன்னு யாரும் சொல்லாத மொமெண்ட், யுத்தத்துக்கு முன்னால குந்தி அவனோட சொந்த அம்மா வந்தாங்க. கர்ணா, நீ என் மகன், பாண்டவர்களோட போய் சேர்ந்துருன்னு சொன்னாங்க. அவன் கோபமா பேசல, அம்மாவை ஹர்ட் பண்ண.
அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரையும் நான் கொல்ல மாட்டேன், 5 பாண்டவர்களும் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு வாக்கு கொடுக்கறான். யோசிச்சு பாருங்க, தன்னை கைவிட்ட அம்மாவுக்காக எதிரி தரப்புக்கு வாக்கு கொடுத்தான். கர்ணன் ஒவ்வொரு நாளும் சூரியனை வணங்குவான். அந்த நேரத்துல யாரோட கோரிக்கையும் மறுக்கவே மாட்டான். இத தெரிஞ்ச இந்திரன் அர்ஜுனனோட அப்பாவேஷம் மாதிரி வந்தான். கேட்டான், உன்னோட கவச குண்டலங்களை கொடுத்துரு அப்படின்ட்டு. அந்த கவசம் என்னன்னு தெரியுமா? அது அவன் உடம்போட ஒட்டியே பிறந்தது. அதை கொடுத்துட்டா அவன் செத்துருவான். சூரியன் கனவுல வந்து சொன்னார், கொடுக்காதே கர்ணா. ஆனா கர்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? தன்னோட உடம்புல இருந்த கவசத்தை கிழிச்சு ரத்தத்தோட கொடுத்தான். ஏன்? என் வாக்க மீறுவதை விட என் உயிரை இழப்பது மேல் அப்படின்ட்டு அவன் சொன்னான். குருஷேத்திரத்துல இறுதி போர் நடந்துச்சு. கர்ணன் அர்ஜுனனுக்கு எதிர நிக்கிறான். அந்த நேரத்துல அவனோட தேர் சக்கரம் மண்ணுல புதைஞ்சிருச்சு. பரசுராமரோட சாபமும் வேலை செஞ்சிருச்சு. என்னன்னா மந்திரங்கள் மறைஞ்சிருச்சு. கர்ணன் அர்ஜுனன் கிட்ட கேக்குறான், ஒரு நிமிஷம் நில்லு, தேர் சக்கரம் எடுக்கட்டும், நீ தர்மம் அறிஞ்சவன் தானே அப்படின்ட்டு. கிருஷ்ணன் அதற்கு பதில் சொல்றாரு, என்னன்னா திரௌபதியை அவமானப்படுத்திய போது உன்னோட தர்மம் எங்க போச்சு? அபிமன்யுவை சுத்தி வளைச்சு கொன்ன போது நீதி எங்க போச்சு? அர்ஜுனன் அன்பு விடுத்தான். கர்ணன் விழுந்தான். அவன் விழுந்தபோது சூரியன் மறைஞ்சாச்சுன்னு சொல்றாங்க. வானமே கண்ணீர் விட்டதுன்னு சொல்றாங்க. கர்ணன் தோத்தான்னு சொல்றாங்க. ஆனா யாரும் பார்க்காத போதும் நேர்மையா இருந்தவன் அவன், தோற்கவே இல்லை. கர்ணனோட வாழ்க்கை நமக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க. இந்த உலகம் உன்னை ஏத்துக்காம போலாம், உன்னோட குலம் என்னன்னு கேட்கலாம், உன்னோட தகுதிய நம்பாம போகலாம். ஆனா நீ யாரா இருக்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். கர்ணன் ஒரு கேரக்டர் இல்லைங்க, கர்ணன் ஒரு ஃபீலிங். எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு கர்ணன் இருக்கான். யாரும் பார்க்கல, யாரும் நம்மளை ஏத்துக்கல அப்படின்னு தோணும் போது கர்ணன் நினைப்பு தான் வருது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.